சின்ன பையன். கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு முராண்டின்னு இந்த திருக்குவளை கிராமத்து செவுறு கூட எழுதி வைக்கிறார். அப்படி எழுதி வச்சதுல ஒரு நாள் ஊரே திரண்டு வருது, கம்பு தடியோட வந்து வீட்டுக்குள்ள பூந்து அவன் இழுத்துட்டு வந்து அடிக்கிறது. அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேரு எனக்கு மறந்து போச்சு, வெளிநாட்டுக்கால், ஊரை எழுதி வச்சோன்னையும் ஊரே ஒன்று திரண்டு அடிக்கிறதுக்கு நிற்கிது அவரை. அப்போ அந்த ஊரில் அது பேர் எனக்கு சொன்னாங்க, மறந்துட்டேன். அவரு தான் எல்லாத்திட்டையும் இருந்து காப்பாற்றி, பௌத்திர மாணிக்கம் இல்லை அது இந்த அந்த உள்ளூர்லேயே இருந்த ஒருத்தர். அவள் வீட்டுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 100 பேர் இருந்தாங்களாம். ஆள் ஒன்று கம்பு ஒன்று அடிச்சா. அப்போ இவருக்கு 16-17 வயசு. அப்போ தான் அவர் நைட்டு வீட்டுக்கு காவல் இருந்து காலையில் முதல் வேலையை கொண்டு போய் ரயிலில் ஏற்றி விட்றாரு. திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கே எவ்வளோ தூரம்? 20 கிலோமீட்டர் ரயிலில் ஏற்றி விட்றாரு திருச்சி போகிறக்கு. அதுதான் அவருடைய பயணம். எங்கே இவருக்கு போக்கணும் எங்கேன்னா ஈரோடு பெரியாற்று போகணும். அதுதான் திருச்சி வரைக்கும் வித்தவுட் டிக்கெட் தான் போகிறாரு. திருச்சியில் போய் இறங்கி பெரியார்கிட்ட போகணும்னு சொன்னோன்னே அங்கே ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. அவர் ஒரு பெரியாரிஸ்ட். வேலுச்சாமி என்ன சொன்னார், அவர் என்ன இருக்கா, உயிரோடு இருக்காரு, கலைஞர் சந்திச்சாருனாரு. இதுதான். அப்புறம் நேராக ஈரோடு போய் சேர்றாரு. போய் சேர்ந்து ஈரோடு போகிறதுக்கு டிக்கெட்டு ப்ளஸ் ஏதோ 2 ரூபாயும் கொடுக்குறாரு அந்த திருச்சி கட்சிக்காரர். நேராக பெரியார்ட்டு போகிறார். என் ஊர்லலாம் அடிக்க வந்துட்டானுங்க, நான் ஊரில் குடியிருக்க முடியாதுன்னு தான், சரி பரவாயில்ல நீ இங்கேயே வேலை செய். அப்போ தான் அங்கே ஈரோட்டில் செட்டில் ஆகிறார். இதுதான் அவர் ஈரோடு போன கதை.